வணக்கம். பல்வேறு யோசனைகளுடன் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு தெளிவை தரும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அந்த கேள்வி வருமோ இந்த கேள்வி வருமோ என எண்ணி எண்ணி மணித்துளிகளையும் எண்ணி எண்ணி மாணவர்கள் தயாராகி வருகின்றனர். முறையான வழிகாட்டுதலுடன் முழுமையான பயிற்சி இருந்தால் எந்த கவலையும் இல்லை. அந்த முறையான வழிகாட்டுதலை வணிக கணித பாடத்திற்கு வழங்க முதுநிலை ஆசிரியர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சந்தேகங்களை தொலைபேசி மூலமும் அழைத்தும் தெளிவு பெறலாம். வணக்கம் சார். வணக்கம். வணிக கணித பாடத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கான கடைசி நேர தயாரிப்பு எப்படி இருக்கணும்? வணிக கணிதத்தை பொறுத்தவரையிலும் கணிதத்தில் இருக்கிற கடினம் கிடையாது. ரொம்ப சுலபமாக மார்க் எடுக்கணும்னா இது வரலும் பாஸே பண்ணல, அந்த பிள்ளைங்க கூட பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னும் 2 நாட்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு சாப்டரும் 10th சாப்டரும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு புக்கில் இருக்கிற 175 ஒரு மதிப்பெண் வினாக்கள் மட்டும் தயார் செஞ்சிங்கன்னா 104 மார்க் வாங்கிடலாம். ஃபஸ்ட்டு சாப்டர் 10th சாப்டர் ப்ளஸ் புக்கில் இருக்கிற அனைத்து ஒரு மதிப்பெண் வினாக்களும் மொத்தம் 175 வினாக்கள் இருக்குது. 175 வார்த்தைகள் படிச்சிங்கன்னா 40 மார்க் வாங்கிடலாம். கூட ஃபஸ்ட்டு சாப்டரும் 10th சாப்டரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வரலும் பாஸே பண்ணாதவங்க கூட 3 டிஜிட் மார்க் வாங்கிடலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ இந்த பாடங்கள்லேருந்து தான் கேள்விகள் வரும் அப்படின்னு. இப்போ இருக்கிற பொதுத் தேர்வோட ட்ரெண்ட் அப்படி என்னன்னு பார்த்தா எதிர்பாராத கேள்விகள் தான் அதிகமாக வருது. அப்படி வணிக கணிதத்தில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? அதாவது எதிர்பாராத கேள்வின்னு சொல்கிறதே மிக தவறான ஒரு வார்த்தை. காரணம் ஏன்னா புக்கில் இருக்கிற கேள்வி தான் கண்டிப்பாக கேட்பாங்க. அதாவது இதுவரையிலும் கேட்ட கேள்வி கேட்காமல் இருக்கலாம், கேட்டிருக்கலாம். அதாவது புக்கில் இருக்கிற கேள்வி எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோமா நம்ம எதிர்பார்த்த கேள்வி எதிர்பாராத கேள்வியை பற்றி கவலையப்பட தேவையில்ல. நீங்கள் 10 சாப்டரில் ஒரு 7 சாப்டர் தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா, அதாவது யூ கேன் செலக்ட் 1 சாப்டர் பட் யூ கான்ட் லீவ் ஈவன் சிங்கிள் கொஸ்டின். எந்த சாப்டர் எடுத்தாலும் அங்கே புக்கில் இருக்கிற எடுத்துக்காட்டு கணக்கு பயிற்சி கணக்குகளை பார்த்துட்டோமா கண்டிப்பாக எதிர்பாராதன்ற வார்த்தையே தேர்வில் நம்ம பார்க்காம இருக்கோம். முழுமையாக பயிற்சி பெற்றிருந்தா அந்த எண்ணத்துக்கே போக அவசியம் இல்லை. இப்போ சென்னையிலேருந்து திவ்யா தொலைபேசி இணைப்பில், உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம்மா. 7th சாப்டர்ல டெசிமல் பாயிண்ட் எவ்வளவு பிளேஸ்க்கு அப்புறம் எடுக்கணும்? அதாவது பார்த்தீங்கன்னா 7th சாப்டரில் எஸ்பெஷலி ஃபிட் எ ஸ்ட்ரெயிட் லைன், நேர்கோர் வரைதல்ல நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏ கண்டுபிடிச்சதுமே ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுவீங்க. 3 டிஜிட் 3 டெசிமல் பாயிண்ட் வரல மெயின்டைன் பண்ணுங்கள். கடைசியில் y = ax + bன்னு எழுதிட்ட பிறகு சப்ஸ்டியூட் பண்ண பிறகு ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா புக்கில் இருக்கிற ஆன்சர் அக்யூரேட்டாக உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல எடுத்ததுமே ரவுண்ட் ஆஃப் பண்ணக்கூடாது. கடைசியில் ஆன்சரில் ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனை வரவே வராது. இப்போது மின்னஞ்சல் மூலமாக முகநூல் வாயிலாகவும் மாணவர்கள் அவர்களோட சந்தேகங்களை கேட்டிருக்காங்க. அந்த வகையில் மின்னஞ்சல் மூலமாக பத்மா என்ற மாணவியோட கேள்வி, வணிக கணித தேர்வின் வினாக்கள் ப்ளூ பிரிண்ட் முறையில் கேட்கப்படுமா? கண்டிப்பாக ப்ளூ பிரிண்ட் முறையில் தான் கேட்பாங்க. வணிக கணிதம் இல்லை, எந்த பாடமாக இருந்தாலும் ப்ளூ பிரிண்ட்லேருந்து டீவியேஷனே இருக்கவே இருக்காது. நீங்கள் ப்ளூ பிரிண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா 200க்கு 200 எடுப்பது சாத்தியம். இப்போ பொதுவாக மாணவர்கள், இப்போது அறிவியல் பிரிவு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கணிதமும் சரி வேதியியலும் கடினமாக வந்ததாக மாணவர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி மற்ற ஆர்ட்ஸ் பிரிவு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இந்த தேர்வுகள் எளிதாக தான் இருந்தது. ஸோ இதற்கு மேலே இருக்கக்கூடிய தேர்வுகள் கஷ்டமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அது சரியா? கடினன்ற வார்த்தையே கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், புக்கில் இருக்கிற கேள்வியை தவிர வேறு கேள்வியே கேட்க மாட்டாங்க. ஒன்று எடுத்துக்காட்டு கேள்வியாக இருக்கலாம் அல்லது பயிற்சி கேள்வியாக இருக்கலாம். ஆனால் கணிதத்தில் சில நேரத்தில் புக்குக்கு வெளியிலேருந்து ஒரு கேள்வி கேட்கலாம், கிரியேட்டட் கொஸ்டின். பிஸ்னஸ் மேக்ஸை பொறுத்தவரையிலும் கண்டிப்பாக ஒரு கேள்வி கூட புக்கில் வெளியிலிருந்து கேட்க மாட்டாங்க. அடுத்த தொலைபேசி இணைப்பில் சவிதா, உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ சார். சொல்லுங்கம்மா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா. சார், இப்போ நான் பிசினஸ் மேக்ஸ்ல சென்டம் எய்ம் பண்றேன் சார். ஆமாம்மா. எனக்கு இப்போ நீங்க போட்டு கால் பண்ணும்போதே சொல்லியிருந்தீங்க சார், இனிமேல் கொரோலேஷன்லாம் பாசிட்டிவ் கொரோலேஷனா நெகட்டிவ் கொரோலேஷனா எழுதணும், இல்லைன்னா மார்க் போயிடும் அப்படின்னு. அதே மாதிரி இப்போ கன்க்ளூஷன்லாம் எதுக்கெல்லாம் சார் இம்பார்ட்டன்ட், அப்புறம் சென்டம்லாம் எங்க சார் போவோம், சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் எங்க பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறேன் சார். ஆல் தான். அருமையான கேள்வி. அதாவது கன்க்ளூஷன் பார்ட்டில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எலாஸ்டிசிட்டி டிமாண்ட் ஈட்டா டி கண்டுபிடிப்பீங்க. அந்த இடத்துல கன்க்ளூஷன் எழுதலாம், 1 மார்க் போயிடும். அதே மாதிரி 9th சாப்டரில் கன்க்ளூஷன் நல் ஹைபாத்திசிஸ் அக்செப்டடா ரிஜெக்டடா அந்த இடத்துல எழுதலைன்னா 1 மார்க் போயிடும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபிட் எ ஸ்ட்ரெயிட் லைனில் கடைசியில் ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதுங்க. ஸோ இது மாதிரி எங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்துல கன்க்ளூஷன் கண்டிப்பாக அவசியம். ஃபஸ்ட்டு சாப்டரில் கன்க்ளூஷன் செட்டு தீர்க்க
அந்த இடத்துல XYZோட மதிப்பு எடுத்து எழுதுனா தான் உங்களுக்கு முழு மதிப்பெண் கிடைக்கும். சரி, இப்போ மின்னஞ்சல் மூலமா பத்மா இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்கிறார். வால்யூம் 2 10வது பாடத்தில் சீசனல் இண்டெக்ஸ் 10 மதிப்பெண் வருமா? 10 மதிப்பெண் வினாவில் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. சீசனல் இண்டெக்ஸ் 10 மதிப்பெண் வினாவில் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. சில நேரத்தில் 6 மதிப்பெண் கேள்வியும் கேட்கலாம், சில நேரத்தில் 10 மதிப்பெண்லையும் கேட்கலாம். இப்போ கணிதம் சார்ந்த பாடங்களை பொறுத்த வரைக்குமே மாணவர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சவால் என்ன? கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ், அறியாமல் சில தவறுகளை பண்ணிடுவாங்க. அதை எப்படி தவிர்த்துக்கலாம்? அதாவது ஜென்ரலாக வந்து கணிதத்தில் பண்ணும்போதே நிறைய தப்பு பண்ணுறது என்னென்னா அந்த ப்ளஸ் மைனஸ். அதுவும் எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு சாப்டரில் அட்ஜாயிண்ட் ஏ, அதாவது நேர்மார் அணி சேர்ப்பணி கண்டுபிடிக்கும் போது நிறைய ப்ளஸ் மைனஸ் பார்ப்போம். அந்த இடத்துல வரும்போது அந்த ப்ளஸ் மைனஸை கரெக்டாக நம்ம பயன்படுத்திருக்குமா? என்னதான் நம்ம சொன்னாலும் அந்த எக்ஸாமினேஷன் டென்ஷன், எக்ஸாமினேஷன் ஃபியரில் நம்மளை மீறி தவறு செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் ஒவ்வொரு கேள்வியை முடித்த உடனே ஒரு தடவை கோத்ரூ பண்ணிடுங்க. நிறைய பிள்ளைங்க பண்ணுற தப்பு என்னென்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக கோத்ரூ பண்ணலான்னு நினைப்பீங்க. என்னோட பெஸ்ட் ஆப்ஷன், ஒரு கேள்வி முடிக்கிறீங்கன்னா அந்த கேள்வி முடித்த உடனே ஜஸ்ட் ஒரு தடவை கோத்ரூ பண்ணி பாருங்கள். தப்பே இல்லைன்னா அடுத்த கேள்வி போயிடலாம். அடுத்த தொலைபேசி இணைப்பில் நிவேதா, உங்களுடைய கேள்வி என்ன? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா. இப்போ ஒன் வேர்ட் பொறுத்த வேற ஓனா கேட்கலாங்களா சார்? கேட்டா என்ன கான்சென்ட்ரேட் பண்ணலாம்? மேக்ஸிமம் 9th சாப்டர் 10th சாப்டர்ல தான் உள்ள இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதுவரையிலும் கேட்ட 27 எக்ஸாம் நடந்திருக்கு. அந்த 27 எக்ஸாம் பேப்பரில் ஒரே 3 தடவை மட்டும்தான் 2 கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்வியை மட்டும் கோத்ரூ பண்ணீங்க, கண்டிப்பாக 40 மதிப்பெண் வாங்கிக்கலாம் 1 மார்க்கில். அடுத்து வாட்ஸ்அப் மூலமாக ரமேஷ் என்ற மாணவருடைய கேள்வி, 8வது பாடம் அல்லாத முக்கிய 6, 10 மதிப்பெண் வினாக்கள் குறித்து சொல்லுங்கள். அதாவது 8வது பாடத்தை தவிர பார்த்தீங்கன்னா 6 மதிப்பெண் 10 கேள்வி செலக்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சாப்டரில் ஒரு 2 கேள்வி ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம். செகண்ட் சாப்டரில் ஒரு கேள்வி, தேர்ட் சாப்டரில் ஒரு 2 கேள்வி, ஃபோர்த்து சாப்டரில் 1, ஃபிஃப்த்து சாப்டரில் 1, 6th சாப்டரில் 2 இருக்குது, 7th சாப்டரில் 2 இருக்குது, 9th சாப்டரில் 1 இருக்குது, 10th சாப்டரில் 2 இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக 6 மார்க் அட்டன் பண்ணால் சாப்டர் நம்பர் 1, சாப்டர் நம்பர் 7, சாப்டர் நம்பர் 10. இந்த 3 சாப்டரை பார்த்தீங்கன்னாவே 6 கேள்வி எழுதிடலாம். மீதி 4 கேள்வியை 8வது சாப்டர் தவிர உங்களுக்கு எது ஈஸியோ, நான் சொல்லுவேன் இது என்னோட வியூ. ஆனால் உங்களுக்கு தான், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. இதுவரையில் எக்ஸாம் எழுதும்போது எந்த சாப்டரில் தவறு இல்லாமல் பண்ணியிருக்கீங்களோ அந்த சாப்டரை செலக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 10 கேள்விக்கு விடை அளிக்கலாம். இப்போ ஒரு கணக்கை போட்டுட்டே இருக்க போது திடீர்னு அவங்க அந்த விடை வந்து அவங்களுக்கு வரலை அப்படின்னா என்ன பண்ணலாம்? அப்போ வந்து அவங்க பயங்கர நர்வஸ் ஆகிடுறாங்க. அதை தவிர்த்துக்கிறது எப்படி? இது வந்து நானே நிறைய தடவை எக்ஸாம் ஹாலில் பார்த்துருக்கேன். அதாவது ஒரு கேள்வியை வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 அல்லது 30 தடவை வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். அந்த கேள்வியை முதல் எடுத்து எழுதுவோம். அதாவது இது ரொம்ப நம்ம ப்ராக்டிஸ் பண்ண கொஸ்டின். சில நேரத்தில் அந்த எக்ஸாமினேஷன் டென்ஷன், எக்ஸாமினேஷன் ஃபியர்னால அதுக்கு ஆன்சர் வராமல் இருக்கலாம். தயவு செய்து கவலைப்படாதீங்க, அடுத்த கேள்வி ட்ரை பண்ணுங்கள். அந்த இடம் கேப் விட்டுட்டு அடுத்த கேள்வி ட்ரை பண்ணுங்கள். சில நேரத்தில் நம்மளுடைய துரதிர்ஷ்டம் அந்த கேள்விக்கு விட வராமல் போயிடலாம். அதுக்கு அடுத்த கேள்வி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக 3 அல்லது 4வது கேள்விக்கு விடை வந்துச்சுன்னா உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் ரைஸ் ஆகிடும். அதுக்கு பிறகு நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு கேள்வியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சிறந்த முறையில் விடையளிக்கலாம். அடுத்து சென்னையிலேருந்து ஐஸ்வர்யா தொலைபேசி இணைப்பில் இருக்கீங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா. சார், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸும் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரியும் ஒமிட் பண்ணால் சென்டம் வாங்க முடியுமா சார்? 6 மார்க் 10 மார்க் ஒமிட் பண்ணலாம். ஆனால் அந்த சாப்டரில் இருக்கிற 1 மார்க்கை கண்டிப்பாக படிக்கணும். படிச்சிட்டிங்கன்னா இந்த 2 சாப்டரால் உங்களுக்கு சென்டம் பாதிக்காது. தொலைபேசி இணைப்பில் அஃப்ரின் காத்திருக்கீங்க, உங்கள் கேள்வியை கேட்கலாம். ஹலோ சொல்லுங்கம்மா. சார், ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக யூஸ் பண்ணலாமா. டிட்டர்மினன்ட் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அடுத்த நேயர் ஸ்வேதா, உங்களுடைய கேள்வி. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா. இந்த மாதிரி இப்போ 6th சாப்டர்ல வந்து 6.5 மட்டும் படிச்சா போதுமா சார்? அது மாதிரி படிச்சுட்டு போகிறது சிறப்பில்லை. ஏன்னா நிறைய தடவை வந்து 6.5லேருந்து 10 மார்க் கேட்குறாங்க. ஆனால் கண்டிப்பாக அதில் தான் கேட்பாங்கன்றதெல்லாம் சொல்ல முடியாதுமா. 5 எக்ஸசைஸ்லேருந்து எந்த எக்ஸசைஸில் இருந்தாலும் கேட்கலாம். கண்டிப்பாக ஒரு எக்ஸசைஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறது சிறப்பில்ல. அடுத்த நேயர் ரீனா, உங்களுடைய கேள்வி என்ன? 7.2ல லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட்னு சில கொஸ்டின்ல கொடுக்குறாங்க. அந்த கொஸ்டினுக்கு கண்டிப்பா லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட்ல தான் போடணுமா? ஃபிட்டஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன்ல ஃபிட்டஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் தான். அந்த y = ax + b, a sigma x square + b sigma x = sigma xy, a sigma x + nb = sigma y. இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி மட்டுமே போடணும், வேற மெத்தட் போடக்கூடாது. அடுத்து ஐஸ்வர்யா, உங்களுடைய கேள்வி என்ன?
சார் குட் ஈவினிங். குட் ஈவினிங்மா. நான் வந்து ராமாபுரத்துல இருந்து பேசுறேன் சார், ஐஸ்வர்யாங்க. சொல்லுங்கம்மா. எனக்கு அந்த சாப்டர் நம்பர் 7ல கொஸ்டின் 10 மார்க் கொஸ்டின் கேக்குறாங்க. அதுல நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் ஃபார்முலா, நியூட்டன்ஸ் பேக்வர்ட் ஃபார்முலா ரெண்டு இருக்கு. அது எந்த கண்டிஷன்ல ஃபார்வர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணனும், எந்த கண்டிஷன்ல பேக்வர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணனும்? இப்போ எக்ஸோட வேல்யூ பாருங்க, சென்டர்ல கையை வச்சுங்க. கைக்கு முன்னால இருக்கிற வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியிருந்தா ஃபார்வர்ட் ஃபார்முலா, பின்னால கண்டுபிடிக்க வேண்டியதா இருந்தா பேக்வர்ட் ஃபார்முலா. எக்ஸோட சென்டர்ல கையை வச்சுங்க. முன்னால இருக்கிற வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியிருந்தா ஃபார்வர்ட் ஃபார்முலா, பின்னால கண்டுபிடிக்க வேண்டியதா இருந்தா பேக்வர்ட் ஃபார்முலா. இதுதான் ஈஸியான முறை. அடுத்து முகநூல் வாயிலாக கிருத்திகாவுடைய கேள்வி, 9வது பாடத்தில் டெசிமல் பாயிண்டை எப்படி எடுப்பது? ஜென்ரலாக வந்து கால்குலேட்டர் தான் யூஸ் பண்ண போறீங்க. அதனால டெசிமலுக்கு பிறகு 3 வேல்யூஸ் எடுத்துங்க, கரெக்டாக வரும் ஆன்சர். அடுத்து மின்னஞ்சல் மூலமா பத்மாவுடைய மற்றொரு கேள்வி, 10வது பாடத்தில் எடுத்துக்காட்டு 10.1 வரைபடம், அந்த கேள்வி வருமா? வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. எந்த கேள்வியுமே விடாதீங்க. ஸோ புக்கில் இருக்கிற கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த கேள்வி தான் முக்கியம், இந்த கேள்வி முக்கியம் இல்லைன்னு சொன்னால் அது சிறப்பல்ல. ஏன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ண டீச்சர்ஸ் தான் புக் எழுதியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் இல்லைன்னா அந்த கொஸ்டினை கண்டிப்பாக புக்கில் எழுதியிருக்க மாட்டாங்க. அதனால் புக்கில் இருக்கிற அனைத்து கேள்விகளும் முக்கியமானது தான். அப்போது முகநூல் வாயிலாக கிருத்திகாவுடைய இன்னொரு கேள்வியும், வணிக கணிதத்தில் முழு மதிப்பெண் பெறுவது எப்படி? அது வணிக கணிதத்தை பொறுத்தவரையிலும் ஃபஸ்ட்டு 1 மார்க்கு, இந்த 175 1 மார்க் படிச்சுட்டு 40 1 மார்க்கை தெளிவாக எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடும். 10 மார்க்கை பொறுத்தவரையிலும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண சாப்டர்ஸை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ 15 கேள்வி கேட்க போகிறாங்க, ஆனால் நம்ம எத்தனை கேள்விக்கு ஆன்சர் பண்ணால் 10 கேள்விக்கு தான். அதனால் முதல் செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ், அதாவது மற்ற சப்ஜெக்டை விட மேக்ஸில் கொஸ்டினை முழுமையாக ரீட் பண்ணுங்கள். நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணிங்கன்னா, நம்ம ப்ராக்டிஸ் பண்ண கொஸ்டினை பாதி படிச்சிட்ட உடனே கன்க்ளூஷன் வந்துடுறீங்க. அதனால் கொஸ்டினை முழுமையாக படிச்சுட்டு என்ன கண்டுபிடிக்கணும், எப்படி கண்டுபிடிக்கணும், எந்த ஃபார்முலாவை பயன்படுத்தினது ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக 10 மதிப்பெண்ணில் தப்பே பண்ண மாட்டோம். அதே மாதிரி 6 மார்க்கு பொறுத்தவரையிலும் 15 கேள்வி கேட்பாங்க, அதுலேயே நம்ம 10 தான் ஆன்சர் பண்ணணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண சாப்டரில் அங்கே வந்திருக்கிறதுல மிக தெளிவாக தெரிகிற கொஸ்டின் ஆன்சர் எழுதுங்க. நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் கஷ்டமான கொஸ்டின் எழுதுனா எனக்கு முழு மதிப்பெண் கொடுப்பாங்களா? கஷ்டமான கேள்வியா ஈஸியான கேள்வியான்றது முக்கியம் கிடையாது, நீங்கள் எப்படி எழுதிருக்குன்றது தான் முக்கியம். அதனால் செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா 200 அவுட் ஆஃப் 200ன்றது ரொம்ப 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 சுலபமானது. இப்போது கேள்வியை ட்விஸ்ட் பண்ணி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? புக்கை தாண்டி கேட்க மாட்டாங்க, பட் இருக்கிற கேள்வியே மாற்றி இல்லை குழப்புவது போன்று கேட்கறதுக்கு வாய்ப்பு? அது மாதிரி வாய்ப்பே இல்லை. புக்கில் இருக்கிற கேள்வி தான் கண்டிப்பாக கேட்பாங்க. 6 மார்க் 10 மார்க்கு 1 மார்க்கில் கூட 1-2 கேள்வி என்ன புக்கு உள்ளேருந்து 1 மார்க் கேட்கலாம். ஆனால் புக்கில் எப்படி கேள்வி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் உங்களுடைய வினாத்தாளில் இருக்கும். கவலையே பட தேவையில்ல. டைம் எப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம்? டைமை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு வந்து 40 கொஸ்டினை மேக்ஸிமம் 25 நிமிடத்தில் நீங்கள் முடிச்சிடலாம். 6 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 10 கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதணும். ஸோ கிட்டத்தட்ட 60 நிமிஷத்துலேருந்து 50 நிமிஷத்துலேருந்து 60 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடலாம். முடிச்சிங்கன்னா 50 + 25 75 நிமிஷம், மொத்தம் 180 நிமிஷம். 10 மார்க்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 90 நிமிஷம் எடுத்துக்கலாம். 90 நிமிஷம் எடுத்தீங்கன்னா பேலன்ஸ் உங்களாண்ட 15 நிமிஷம் இருக்கும். அந்த 15 நிமிஷத்தில் எல்லாத்தையும் ஒரு தடவை கோத்ரூ பண்ணி பாருங்கள். எஸ்பெஷலி ப்ளஸ் மைனஸ் கன்க்ளூஷன் கரெக்டாக எழுதிருக்கோமா, கேள்வி எண் கரெக்டாக போட்டிருக்கோமா, 10 கேள்விக்கு ஆன்சர் எழுதிருக்குமான்னு பாருங்கள். சில நேரத்தில் 9 கேள்வி எழுதிட்டு 10 கேள்வி எழுதிட்டா நினச்சிட்டு வந்துடுவோம். அது மாதிரி இருக்கும்போது உங்களை மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்த தொலைபேசி இணைப்பில் கிருத்திகா உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்க கிருத்திகா. மிஸ் இங்க பாருங்க, ஆண்டு இது போக்கு மதிப்புன்னு கேள்வி இருக்குதுல்ல, உங்க கேள்வி திரும்பவும் தெளிவா கேளுங்க கிருத்திகா. மிஸ் 1994ஆம் ஆண்டிலிருந்து 2001 வரையிலான ஒரு குறிப்பிட்ட பொருளின் விற்பனையின் ஏற்றுங்க போக்கு மதிப்பு கேட்டிருக்காங்க. அது வந்து போக்கின் அரையாண்டில் தோன்றும் ஏற்படும் குறைவின் ஓட்டு 4.37 375 கேட்டிருக்காங்க. அது எப்படிங்க சார் வந்தது? 4.375 எதில் போக்கு மதிப்பாமா சார்? ஆமாங்க சார். அது எப்படி வந்துச்சு? முன்னாடியில இருக்குது, ஆனா அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அது 2ஆவது ஈக்குவேஷன் பண்ண வருமாட்டுக்கு. அது ஒன்றும் இல்லை. அதாவது முழு ஆண்டுன்னு வரும்போது நீங்கள் எத்தனை ஆண்டுகள் வித்தியாசமோ அதால் வகுக்கணும். அரை ஆண்டுன்னு வரும்போது அந்த விடையை மறுபடியும் 2ஆல் வகுத்தீங்கன்னா அந்த ஆன்சர் வந்துடும். நீங்கள் எடுத்துக்காட்டு கேள்வி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன், ரைட்டா? அது எடுத்துக்காட்டு கேள்வி 2ஆல் வகுத்துருங்க, அரை ஆண்டுக்கான விடை வந்துடும். அடுத்த மாணவர் ஷேக் உங்களுடைய கேள்வியை கேட்கலாம்.
ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. ஹலோ சொல்லுங்கப்பா. சார் அந்த 6வது சாப்டர் 8th சாப்டர் மட்டும் அவாய்ட் பண்ண சென்ட் பண்ணலாமா? 6வது சாப்டர் 8th சாப்டர் விட்டுட்டு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா 6 மார்க் 10 மார்க்கு 10 அட்டன் பண்ணலாம். ஆனால் 1 மார்க்கு எல்லா சாப்டரையும் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் 40 மார்க் வாங்க முடியும். 1 மார்க்குக்கு மட்டும் எல்லா சாப்டரும் பார்த்துருங்க. 6 மார்க் 10 மார்க்குக்கு 6வது 8 விட்டுட்டா கூட உங்களால் 200 எடுக்க முடியும். இப்போ முந்தைய ஆண்டு வினாத்தாள்கள் எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? அதாவது முந்தைய ஆண்டு வினாக்கள் போகிறத விட நீங்கள் எந்த சாப்டர் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த சாப்டர் இருக்கிற எல்லா கேள்வியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டா தைரியமாக போகலாம். அதாவது மற்ற சப்ஜெக்டை பற்றி எனக்கு தெரியாது, வணிக கணிதம் கணிதத்தை பொறுத்தவரையிலும் எக்ஸாம் ஹாலில் போய் தான் நான் இந்த கொஸ்டினை செலக்ட் பண்ணுறதை விட இன்னைக்கு டுடே இட் செல்ஃப் இப்போவே நீங்கள் எந்த கேள்வி எழுத போகிறீங்கன்னு இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த கேள்வி தான் நான் பப்ளிக்கில் எழுத போகிறேன்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கவலையே பட தேவையில்ல, நீங்கள் நினைக்கிற மதிப்பெண்ணை எடுக்க முடியும். மாணவர்கள் நினைக்கும் மதிப்பெண்ணை எடுப்பதற்கான உங்களுடைய வழிகாட்டுதல்களுக்கு நன்றி. நன்றி. கற்க கசடர நிகழ்ச்சியில் கேட்க நினைக்கும் சந்தேகங்களை தொலைபேசியில் மட்டுமின்றி நிகழ்ச்சி நேரத்திற்கு முன்பாகவே 9030307400 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் kalvi@newgenmedia.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் கற்க கசடர என்ற முகநூல் பக்கத்திலும் கேட்கலாம். அதற்கான விளக்கங்களும் நிகழ்ச்சியில் பெற்றுத்தரப்படும். இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பு மறுநாள் காலை 5:30 மணிக்கு. கற்க கசடர நிகழ்ச்சியின் தொகுப்புகளை www.pudiyatalamurai.com என்ற வலைதளத்தில் காணலாம். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஆங்கிலம் 2ஆம் தாள் குறித்த ஆலோசனைகள் திங்களன்று நிகழ்ச்சியில் வழங்கப்படும். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.